நாம் எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம். அதில் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். வேதாகமத்தில் ஏராள பலிகள் இருக்கு. ஏராள பலி. பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகங்கள் பூராவும் பலிகளால் நிரம்பி இருக்கு. ஏராள பலிகள். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி பலிகள் ஏராள பலிகள் இருக்குது. அது எத்தனை எனக்கு தெரியல, அவ்வளோ பலிகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பலியை குறித்து புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அது என்ன பலின்னா, நம்ம தான தர்மம் பண்ணவும் இரக்கமாக இருக்கவும் தயவாக இருக்கவும் இந்த பலி மேலே நான் பிரியமாக இருக்கேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த நாளில் வாழ்ந்த பரிசேயர்கள், அந்த நாளில் வாழ்ந்த யூதர்கள், அவர்கள் ஏராள பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். ஆனால் முக்கியமான பலியை அவர்கள் விட்டுவிட்டார்கள். எந்த பலியை விட்டுவிட்டார்கள் என்றால், தான தர்மம் பண்ணவும் இரக்கம் செய்யவும் தேவன் மேலே அவர்கள் விசுவாசமாக இருக்கிற பலியை அவங்க விட்டுட்டாங்க. அது நம்ம எதில் வாசிக்கிறோன்னு சொன்னோம்னாக்கா, மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் 23 நான் நினைக்கிறேன். மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 23 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஓர்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். எதுலையோ அவர்கள் தசமபாகம் கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, எதையோ பலி செலுத்துகிறாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விசேஷமானது, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விசேஷமானது இரக்கம். அந்த இரக்கம் இல்லை உங்களுக்கு, இரக்கத்தை விட்டீங்கன்னு சொல்லி அவர் அந்த நாளில் இருந்த அந்த அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, எதையோ நீ செய்கிறப்பா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்ற, ஏதோ காரியங்கள்லாம் நீ செஞ்சிட்ருக்கிற, ரைட்டு, உண்மையாக இருக்கணும்னு நீ பாடுபடுற, கண்களில் உண்மையாக இருக்கணும், நாக்க கட்டுப்பாடாக இருக்கணும்னு பிரயாசப்படுற, சிந்த வாழ்க்கையில் உத்தமாக வாழணும்னு நீ நினைக்கிற, பிரயாசப்படுற, நல்லது தான். உன் சரீரத்தை பலியாக கொடுக்கணும்னு விரும்புகிற, ரைட்டு, நல்லது, பிரயாசப்படுற. ஆனால் நீ இரக்கமாக இருக்கிறதுக்கு, நீ எப்பொழுதும் இரக்கமாக இருக்கிறதுக்கு அதை மறந்துடாத. அந்த வசனத்தில் அதான் நான் வாசிக்கணும்னு சொன்னாக்கா, இப்படிப்பட்ட இந்த பலியை மறவாது இருங்கள் என்று சொல்லி அந்த எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில் வாசிக்கிறோம், மறவாது இருங்கள். அப்போனா ஒன்று எதை மறக்கிறோன்னா, நாம் மற்றவங்க மேலே இரக்கமாக இருக்கிறத நாம் மறந்துடுறோம், சீக்கிரம் மறந்துடுறோம். அவ்வளவு கடினம் உள்ள பொல்லாத இருதயத்தில் நாம் எல்லாரும் குடியிருக்கிறோம், மறந்து போகக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்களில் வாழுகிற நாட்களில் மற்றவங்க மேலே இரக்கமாக இருக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தில் ஒரு கூக்குரலும் தவிப்பும் இருக்கணும். அநேக ஜனங்கள் மற்றவங்க மேலே இரக்கமாக இல்லாத நிமித்தமே தேவன்கிட்டருந்து அவங்க இரக்கம் பெறலை. ஏன் அனைவருடைய வாழ்க்கையில் தேவன் அவங்களுக்கு இரக்கம் கிடைக்கலன்னா, அவங்க இரக்கம் செய்யலை, இரக்கம் செய்ய விரும்பலை, மற்றவருடைய காரியங்களில் கடினமாக இருக்கிறாங்க. அதில் தேவனும் அவர்களுக்கு மேலே என்ன செய்யணும்னாக்கா இரக்கமாக இல்லை.
அந்த 10,000 தலாந்து மன்னிக்கப்பட்ட மனுஷனை குறித்து நான் வாசிக்கிறோம். மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா, அந்த மன்னிக்கப்பட்ட மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். 18வது அதிகாரம், மத்திய சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். 18 நாம் தெரிந்த அந்த நிகழ்வு. 18வது அதிகாரம். 10,000 தலாந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு பெரிய கடனாளி 10,000 தலாந்து. அதை நான் என்னுடைய வேத புஸ்தகத்தில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். 10,000 தலாந்துனா எவ்வளவு? ஒரு தலாந்துனா எவ்வளவு? ஒரு தலாந்துனா 34 கிலோ. இன்னைக்கு இருக்கிற கிலோ கணக்கில் பார்த்தா 34 கிலோ வெள்ளி. அது 10,000 தலாந்து. 10,000ங்கிறது என்ன சொன்னாக்கா பழைய காலத்துடைய தமிழ் வார்த்தை. அது 10,000 இப்போ நம்ம 10,000 இப்போ சொல்கிறோம். அந்த காலத்தில் 16,000 சொல்லுவாங்க. அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். 16,000 10,000 தலாந்து அப்படின்னா அதை உட்காந்து கணக்கு போடுறதுக்கு அவ்வளோ காரியமாக இருக்கும். அவ்வளோ பெரிதான ரூபா, அவ்வளோ பெரிதான கடனை தேவன் நமக்கு மன்னிச்சிட்டாங்க. ஆனால் அவன் திரும்பி அவன் போகும்போது அவன் தனக்கு அவன் கடன்பட்ட அந்த 100 வெள்ளி பணத்தை வாசிக்கிறோம். 28ல் 100 வெள்ளி பணம் கடன்பட்டவனாகிய அவனை என்ன சொல்கிறாங்க, கண்டு என்ன பண்ணுறனாக்கா அவன் தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேணும்னு சொல்லுகிறான்னு சொல்லி 28வது வருஷத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவன் என்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்கிறான். அங்கே வாசிக்கிறோம். 29 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். என் மேலே கொஞ்சம் கொஞ்சோண்டு பொறுமையாக இருங்கன்னு கேட்குறான். ஆனால் இவன் அந்த பொறுமையாக இருக்க அவனுக்கு மனம் இல்லை. ஆனால் அவனுக்கு இன்னொருத்தவங்க பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் இவன் அவன் மேலே பொறுமையாக இல்லை. இதெல்லாம் கேள்விப்பட்டு தன் ஆண்டவன் அவனுக்கு மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறார். என்ன வாசிக்கிறோன்னு சொன்னாக்கா 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னும் வாசிங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். என் மேல கொஞ்சம் இறக்கமாறுன்னு நீ கேட்டதுனால நான் உனக்கு இறங்கினேன். நான் இறங்கினது போல நீ இறங்க வேண்டாமா? ஏன் நம்ம அநேக சமயங்களில் மற்ற மேலே இறக்கம் இல்லாமல் இருக்கிறோன்னா, நான் இறங்கி எனக்கு மன்னிக்கப்பட்டதை நான் மறந்து போனதுனால தான் மற்றவருடைய காரியங்களில் கடினம் கொண்டவனாக நான் இருக்கேன். ஆகையினால இவன் இப்பொழுது இறக்கத்தை கேட்குறான். எப்படி இவனுக்கு இறக்கம் கிடைக்கும்? இவன் கடினம் கொண்டவனாக இருக்கிறானே. கடினமுள்ள இருதயமுள்ளுக்கு தேவன் மன்னிக்க மாட்டாங்க. இன்னொன்று, வேதாகமத்திலே ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னு சொன்னால், மன்னிக்கப்பட்டு அதை திரும்பவும் நீ கொடுத்தாகணும்னு சொன்ன செய்தி எங்கே எழுதியிருக்குன்னா இங்கே தான் எழுதியிருக்கு. உன் பாவங்களை கடலின் ஆழங்களில் போட்டார், உன் பாவங்களை முதுகுக்கு பின்னாடி போட்டார், செக்கச்செவேர்ந்த பாவங்களை வெண்பஞ்சு போல மாற்றினார், இனி உன் பாவங்களை நினையாது இருப்பேன், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைப்பேன். இப்படி ஏராளமான வாக்குகளும் வாக்குத்தத்தங்களும் வேதங்கள் பூரா நிரம்பி இருக்கு. ஆனால் மன்னிக்கப்பட்ட கடனை திரும்ப நீ கொடுத்தாகணும்ங்கிற வார்த்தை எங்கே எழுதிருக்கான்? இங்கே தான். ஏன்னா இவன் இறக்க முடியவனா இல்லை. அப்போ ஒருவனுடைய மன்னிக்கப்பட்ட பாவம் திரும்பவும் அவன் மேலே சுமத்தப்படுமா? கண்டிப்பாக சுமத்தப்படும். கண்டிப்பாக மற்றவங்களை யாரெல்லாம் இறக்கமாக இல்லையோ மன்னிக்கலையோ அவனுடைய பாவம் அவன் தலையில் இருக்கும். நான் சொல்லலை, ஆண்டோடைய வார்த்தை தான் சொல்லுது. திரும்ப கொடுப்பா. ஒரு காசும் குறைவின்றி என்ன சொன்னாக்கா இந்த இடத்தோட போக முடியாது. துக்கமான காயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளில் இருந்த அந்த பரிசேயர்களை பார்த்து, அந்த நாளில் இருந்த ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்,
எத்தனையோ காரியங்களை செய்கிறீங்க, அதை கொடுக்குறீங்க, இதை கொடுக்குறீங்க, பண்ணுறீங்க, ஆனால் இரக்கத்தை விட்டுட்டீங்கப்பா. இரக்கம் இல்லைப்பா உன்னுடைய வாழ்க்கையில். நீ இரக்கம் இல்லைன்னா நான் உனக்கு இரக்கம் செய்ய முடியாது. இதில் தேவன் மாறாதவர். இந்த காரியத்தில் நம்முடைய தேவனுக்கு எத்தனையோ பெயர் இருக்குது, ஆனால் அதில் ஒரு விசேஷத்த ஒரு பெயர் என்ன, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவர் நம்முடைய தேவன். வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கங்குது. உங்களுடைய அப்பாவுடைய குணம் அதுதான். நீங்களே எனக்கு பிள்ளைகளாக இருந்தால் என்ன மாதிரி இருங்க, இரக்கமாக இருங்க, விட்டு கொடுங்க, செய்யுங்க, மன்னிச்சிருங்க. இது யாருடைய குணம்? பரலோக தகப்பனுடைய குணம். நான் 2 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்புவோம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம். எடுத்தவங்க பக்கத்தை சொல்லுங்க. 1034. நான்காவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நேபுகாத்நேச்சர் ஒரு கனவு காணுகிறான். அவன் பயந்து நடுங்குகிறான். இப்பொழுது தானியேலை கூப்பிட்டு இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறான். அப்போது அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அதுதான் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இங்க என்ன சொல்றாங்க, நீ நீதி செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கு. சிறுமையும் எளிமையான மனுஷர்களுக்கு நீ இறக்கமா இரு, அவங்க மேல இறக்கமா இரு. நீ இறக்கமா இருந்தீன்னா தேவன் உன் மேல இறக்கமா இருப்பாரு. அப்படி இருந்தீன்னா உன் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும்னு அவனுக்கு ஆலோசனை சொல்லப்படுது. ஆனால் அவன் கேட்டானா கேட்கலையா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, அவன் கேட்டானா கேட்கலையா? இந்த ஆலோசனையை கேட்டானா கேட்கலையா? கேட்காதனால என்ன நடந்தது? என்ன நடந்தது? அவன் கேட்கலன்னு மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான். மனுஷரிலிருந்து எங்கே தள்ளப்பட்டான்? மிருகத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவனுக்கு என்ன நடந்தது? மாடுகளை போல பிள்ளை மேய்ந்தான், ஆகாயத்து பணியில நனைந்தான். ஏன் தெரியுமா? இரக்கம் இல்லாத நிமித்தம். இரக்கம் இல்லாத நிமித்தம். மற்றவங்க மேல இரக்கம் இல்லாத. பெருமைக்காரர்கள் மற்றவங்க மேல இரக்கம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நான் மனதில் வைத்துக்கொள்ளணும், எப்பெல்லாம் நான் மற்ற மேல இரக்கமுடையவனா இருக்கிறனோ தேவன் என் மேலே இறக்கமுடையவராக இருப்பாங்க. நான் கூப்பிடும்போது உடனே அவங்க செவி சாய்ப்பாங்க. ஆனால் இந்த நேபுகாத்நேச்சர் இதெல்லாம் கேட்டானா? அவனுக்கு 1 வருஷம் தவணை காலம் இருந்தது. 1 வருஷ காலம் தவணை காலம் இருந்தது. 12 மாதம் வரைக்கும் அவனுக்கு தவணை காலம் இருந்தது. கேட்டானா? இறக்கமாக இருந்தானா? இறக்கம் இல்லை. பணம், சொத்து, பேரு, புகழ், அதுலேயே லயித்து போயிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இரக்கமாக இருப்பதற்கு ஆண்டவரே நான் இரக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இவன் இரக்கமாக இல்லாத நிமித்தம் உன்னுடைய நிலைமை ஆகாயத்து பணியில் நனைந்து, என்ன இவனுடைய புத்தி அவனுக்கு இல்லை, அறிவு இல்லை, எப்படி போயிட்டான் பாருங்க. இறக்க இல்லாத எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் அவனுக்கு புத்தி கெட்டு போயிடும். அவனுக்கு அறிவு இருக்காது, ஞானம் இருக்காது, அவன் மிருகத்தை போல மாறிடுவான். இரக்கம் இருக்கிறவனுக்கு தேவன் இரக்கம் செய்வான். மலைப்பிரசங்கத்தில் வாசிக்கும் 5வது அதிகாரத்தில் அவர் ஆண்டு சொல்வார், இரக்கம் உள்ளவனுக்கு என்ன செய்யப்படுமா? உனக்கு இரக்கம் வேணுமா? நீ என்ன செய்யணும்? இரக்கம் செய். எல்லாரும் என் மேலே இரக்கமாக இருக்கணும்னு நம்ம விரும்புவோம். ஆனால் நான் இரக்கமாக இருக்கிறேன்னா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இரக்கம் செய்வதற்கு கஞ்சத்தனமாய் ஒருபோது இருக்கவே கூடாது.
எப்பொழுதும் நாம் இறங்கணும். ஏன்னா எனக்கு இறக்கம் வேணுமே, இறங்கணுமே. நான் மன்னிக்கிறதா 100 பணம் தான், 100 வெள்ளி பணம் தான். ஆனால் நான் கடன்பட்டதோ ஏராளம் இருக்கிறத மறந்துடுறேனே, இறக்கமாக இருக்க மறந்துடுறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேபுகாத்நேச்சர் அவன் சிறுமையானவர்களுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்ய மறுத்தது நிமித்தம் காட்டிலே, அது ஏறத்தாழ 7 காலங்கள் என்று எழுதியிருக்கிறது, ஒருவேளை அது 7 ஆண்டுகளாக இருக்கலாமா என்று எண்ணுகிறேன். ஒரு பெரிய மகாராஜா, ஒரு வல்லரசு ராஜா, அவன் காட்டில் போய் 7 வருஷம் இருக்கிறான்னா எவ்வளோ துக்ககரமான ஒரு காரியம், எவ்வளோ வருத்தத்தக்க ஒரு காரியம். ஏன் தெரியுமா? அவன் சிறுமையானவளுக்கு இறங்குன்னு சொன்னத அவன் என்ன பண்ணல, அவன் கேட்கல. வாழ்க்கையோட ரகசியமே அதுதான். நீ இறக்கமா இரு. இன்னொரு ரெண்டை பார்க்குறோம், யாக்கோப்புல தான் நான் நினைக்கிறேன். நியாயத்தீர்ப்பு நாளில் உனக்கு எது முக்கியம்னா இறக்கம்தான் மேன்மை பாராட்டும், இறக்கம்தான் முக்கியம். சொத்து, சுகம், புகழ், பணம், அறிவு, வரம், திறமை, சபையில் இருக்கிற திறமை, இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி, ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ இறக்கமுடையவளா, நீ இறக்கமுடையவனா? நியாயத்தீர்ப்பு நாளில் அதுதான் கொஞ்சம் நிற்கும். சொத்து, பரலோக ராஜ்யத்துடைய சொத்து அதுதான். இறக்கமாக இருந்தது, நீ இறக்கமாக இரு, உனக்கு தேவன் இறங்குவார். இன்னொரு இறக்கமாக இருந்த இன்னொரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். இறக்கம் இல்லாத நிமித்தம் இந்த கொடூரமான ராஜா தன் வாழ்க்கையிலே காட்டிலே நனைந்து வெயிலும் பனையிலும் மிருகத்தோடு தன் வாழ்க்கையை நடந்தான். இறக்கம் இல்லாமல் போனது நிமித்தம் இன்னொரு மனுஷன் இறக்கம் இல்லாமல் இருந்த நிமித்தம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம். பிரதர் மேகநாதன் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவார். எப்பவும் இந்த காரியத்தை அவங்க கூடிட்டு பேசுவார். இந்த காரியத்தை குறித்து தாவீது ராஜா ஒரு முறை அவன் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய இந்த ஆடு மாடு எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போயிடுறாங்க. ஒருத்தர் ஜனங்க, அவனுடைய ஜனங்கள் கொண்டு போயிடறாங்க. அவன் கொஞ்சம் வெளியில் போயிருக்கும்போது எல்லாம் போயிடும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஊர் பார்த்தா பற்றி எரிந்து சாம்பலாக இருக்குது. ஆனால் மனைவி, பிள்ளைகள் ஒன்றும் இல்லை. அவரோடு கூட வந்த ஜனங்களெல்லாம் அவரை கல் எடுத்து அடிக்கணுங்கிறதுக்காக ஜனங்க கூமி நிற்கிறாங்க. எல்லா ஜனங்களும் அழுகுறாங்க, புலம்புறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. அதை வாசிக்கிறோம். அதாவது 6வது வசனம் வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பெரிய நெருக்கம். தன்னுடைய மனைவி இல்லை, பிள்ளைங்கள் இல்லை. அங்கே பார்த்தா வீடெல்லாம் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக இருக்குது ஊரே. அவனோடு கூட இந்த எல்லா கூட்டங்களும் இவனோடு கூட நம்ம யுத்தத்துக்கு போனதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை, மனைவி போய்ட்டு பிள்ளைங்க போய்ட்டுன்னு சொல்லி எல்லோரும் கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. தாவீதுக்கும் துக்கம் தாங்கலை, நெருக்கம், பயங்கரமான நெருக்கம். என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் தாவீதிடத்தில் ஒரு குணம் ஒன்று உண்டு. எப்பொழுதும் தாவீதிடத்தில் ஒரு குணம் என்னென்னா, அவனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் ஆண்டவரே நான் என்ன செய்யன்னு கேட்பான். அவன் எப்பொழுதும் அவன்கிட்ட நான் என்ன செய்யலாம், நான் போகலாமா, இந்த எதிரிகள் என்னுடைய பிள்ளைங்க மனைவி எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, நான் பின்னாடி போகலாமா, நான் அவங்கள மீட்டு வருவேனா, வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுவான். நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் செய்ய வேண்டிய காரணம் இது ஒன்று தான். நமக்கு பிரச்சனை வராதுன்னு இல்லை, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது என்ன செய்யணுமா, தேவனுடைய சமத்துவமாய் நம்முடைய முழங்கால படியிட்டு கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சொன்னால் ஆண்டவர் யார் மூலமாகவோ அவருடைய வார்த்தையின் மூலமாகவோ அவர் எனக்கு நமக்கு உணர்த்துவாங்க. அங்கே வாசிக்கிறோம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆமாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று
கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். போதும், நீ பின்தொடரு, நீ சோர்ந்து போய் உட்காந்துருக்காத, கவலைப்படாத, பின்தொடரு சொல்கிறார். அப்பொழுது அவன் பின்தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 600 நபரோடு அவன் பின்தொடர்ந்து அவன் புறப்பட்டு போகிறான். போனோடனே அதில் ஒரு 200 பேர் அவனை பின்பற்றி போக முடியல, அவங்க சோர்ந்து அதே முடிவலாக போயிடுறாங்க. நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம், நீங்கள் வேணால் போங்கன்னு சொல்லி இருந்த 200 பேரும் அங்கே அவங்களுடைய தட்டு முட்டு ஜாமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 400 பேர் மட்டும் போகிறாங்க. 400 பேர் மட்டும் போகிறாங்க. அது பாலைவனம், பெரிய பாலைவனம், பறந்து விரிந்த ஒரு பாலைவனம். அங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா, உசுறு இழுத்துட்டு கிடக்கிறான். நல்ல சமாரியானுடைய நிகழ்ச்சியில் நான் வாசிக்கிறது போல் அவன் உயிர் இழுத்துக்கிட்டு கிடக்கு, சாக கிடக்கிறான். ஒருத்தன் கிடக்கிறான். இவங்க போகிற காரியம் என்ன, இவங்க போகிற காரியம் அவசரம் என்ன, ஆனால் இறக்க முடியவனாக இருந்து அங்கே வாசிக்கிறோம். அந்த 11வது வசனம் வாசிங்க. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். போதும். இவங்க போற அவசரம் என்ன, இவங்க போற காரியம் என்ன, ஆனா அங்க ஒருத்தன் கிடக்கிறான். அவனை கொண்டு வந்து தாவீது விடுறாங்க. ஆனால் அவனுக்கு அப்போ அங்கே திராட்சைப்பழம், அடை, ஏதோ அவனுக்கு பசியாக இருக்கிறான், எல்லாம் கொடுக்குறான். கொடுத்தோன்னு அவனுக்கு உயிர் வருது. உயிர் வந்தோன்னே தாவீது அவனை கேட்குறான், நீ யாருப்பா, என்ன ஊருப்பா, எங்கேருந்து வர்றப்பா என்ன கேட்கும்போது அவன் உள்ள விவரத்தெல்லாம் சொல்கிறான். நான் ஒரு அமலேக்கியனுக்கு நான் வேலை செய்கிறேன், என்னுடைய சொந்த ஊர் எகிப்து. நாங்கள் இன்ன ஊரில் போய் நாங்கள் கொள்ளையடிச்சிட்டு இந்த ஊரை நாங்கள் அக்கினியெல்லாம் சுட்டு எரித்துட்டு நாங்கள் வந்தோம். எனக்கு வியாதி வந்துச்சு, என்னை போட்டுட்டு என்னுடைய எஜமான் போயிட்டாருன்னு சொல்கிறான். இப்போது இவனுக்கு பிரச்சனைக்கு தீர்வு எங்கேருந்து கிடைக்குது? இவன்கிட்டேருந்து கிடைக்குது. இரக்கம் செய்த இவனிடத்திலிருந்து இவனுக்கு பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுது. பாருங்கள், அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இறக்கமுடையவனாக இருக்கான். இப்போ இவன் சொல்கிறான், சரி அந்த ஜனங்க எங்கே இருக்கிறாங்க, அதை எனக்கு காமிக்க முடியுமான்னு கேட்குறான் அவன். நான் காமிக்கிறேன், என் எஜமான்ட்டை நான் ஒப்பு கொடுத்துடாதீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்கிறான். கண்டிப்பாக நான் உன்னுடைய எஜமான்ட்ட ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் நினைக்கிறேன் நீ என்னோட கூட இருந்து அவன் தாவீது சொல்லியிருப்பார் நான் எண்ணுக்கிறேன். தாவீதோடு தான் அவன் கடைசி நாள் வரைக்கும் தாவீதோடு தான் அவன் இருந்திருப்பான். அதாவது இவன் இறக்கம் செய்தது என்ன நடந்தது தெரியுமா? இவன் போய் இங்கேருந்து போன அத்தனையும் ஒன்று கூட மீதி இல்லாமல் அத்தனை மீட்டு கொண்டு வந்தான்னு எழுதியிருக்குது. ஒன்று கூட விடாமல் அங்கே மீட்டு கொண்டு, அது மாத்திரம் இல்லை, அவன் திரும்பி வரும் பொழுது அவன் ஏராள வெள்ளியோடும் பொண்ணோடும் ஏராளமான வெள்ளியும் பொண்ணும் தங்கமும் அள்ளி வாரி மூட்டையாக அள்ளி கட்டிக்கிட்டு அப்படியே வர வேண்டியதாச்சு. இதெல்லாம் நீங்கள் அந்த அதிகாரத்தில் லாஸ்ட்டு வாசித்தீங்கன்னா தெரியும். அவன் கொண்டு வந்த பங்கை அள்ளி இன்னாருக்குன்னு அள்ளி வீசுகிறான். யாராருக்குன்னு வீசுகிறான் அந்த அதிகாரத்தில் கடைசி பகுதியில். இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, இவன் இறக்கமுள்ளவனாக இருந்த உரத்த நிமித்தம் தேவன் அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இழந்து போன மனைவி, இழந்து போன பிள்ளைகள், இழந்து போன சொத்து எல்லாம் 10 மடங்கு 20 மடங்கு அள்ளி. அதெல்லாம் நீங்கள் கடைசியாக வாசிக்கணும். அதெல்லாம் எக்கச்சக்கம் இருக்குது. இதெல்லாம் வாசிப்ப சொல்லுவதற்கு நேரம் இல்லை. நான் குறிப்பாக 2 காரியம். இறக்கமுள்ளவனாக இருந்தது மித்தம், அவனுக்கு உதவி செய்தது மித்தம், அவனுக்கு ஆகாரம் கொடுத்தது மித்தம், அவனுக்கு அப்பமும் அந்த திராட்சையும் கொடுத்தது மித்தம்,
அவன் பலப்பட்டான், இரக்கம் செஞ்சான். இரக்கம் செஞ்சான், தேவன் அவனுக்கு இரக்கம் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நமக்கு ஏன் அநேக சமயத்தில் இரக்கம் இல்லைன்னு சொன்னால், நான் இரக்கமுடையவனா இல்லை. நீங்கள் நானும் பயப்படணும். ஆண்டவரே, எனக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நான் இரக்கம் செய்வதற்கு. நான் இரக்கம் செய்யட்டும் ஆண்டவரே. ஒருபோதும் என் இருதயத்தை கடினம் கொண்டதான மாற்ற வேணாம் ஆண்டவரே. எப்பொழுதும் இரக்கத்தின் ஆவியால் எப்பொழுதும் நான் நிரப்பப்படட்டும். இங்கே சொல்லுறோம், சங்கீதம் 41 தான் வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவங்களே சிந்தையாக இருந்துரு. சிந்தையாக இருந்தால் உனக்கு என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா? அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய நிகழ்வு. சங்கீதம் 41 வாசிக்கிறோம். தேவன் படுக்கையை மாற்றி போடுவார். உனக்கு தீங்கு செய்கிற மனுஷன் உனக்கு தீங்கு செய்ய முடியாதுங்கிற காரியங்கள்லாம் அந்த சங்கீதம் 41 அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. நீ இரக்கமாக இரு, சிறுமைப்பட்டுள்ள சிந்தையார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழும் நாட்களில் இரக்கத்தின் ஆவியால் நிரம்பி இருந்து ஒவ்வொரு நாளும் அது ஒரு பலி, ஒரு நாள் ஒரு பலி செலுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. இப்படி மீதி உள்ள நாட்களெல்லாம் எப்பொழுதும் இரக்கத்தின் ஆவியால் பலி செலுத்தப்பட்ட இந்த பூமியிலே இரக்கம், மனைவி மேலே இரக்கம், பிள்ளைகள் மேலே இரக்கம், புருஷன் மேலே இரக்கம், என்னை நிந்திக்கிறவங்க, என்னை அவமானப்படுத்துகிறவங்க, என்னை தவறாய் புரிந்து கொள்ள எல்லாரும் மேலே இரக்கம் இரக்கம் இரக்கம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யமுடைய தேவன். ஆகையினால் இந்த பூமி நாட்டில் நமக்கு என்ன வேண்டும்னா இரக்கம் வேணும், தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 தான் வாசிக்கிறோம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட உதவியும் ஒத்தாசை வரும் நான் விரும்புகிறேன். ஆனால் நான் செய்ய வேண்டாமா? நான் இறக்கமுடைய வளர்ந்தேன்னா அவர் என் மேலே எப்பொழுதும் இறக்கமுடையவராக இருப்பார். அவர் நாட்களில் தான தர்மம், இரக்கம். கொர்நேலி என்ற ஒரு மனுஷன், அவன் புறஜாதியாகிய ஒரு மனுஷன், புறஜாதி, அவன் அந்நிய மனுஷன். அவன்கிட்ட ஒரு தேவதூதன் வந்து சொல்லுவான். அதை வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது அப்போஸ்தலர் திருப்புங்கள், அப்போஸ்தலர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் வசனம் வாசிங்க. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. உன் தர்மங்கள், உன் தான தர்மம் இதெல்லாம் எங்கே வந்துச்சுனாக்கா தேவனுடைய சமூகத்தும்பாக அது வந்து எட்டுனது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இரக்கமாக இருக்கும்போது, தான தர்மம் பண்ணும்போது அது தேவனுடைய சமூகத்தில் அது எட்டப்படுது. வருகிற நாட்களில் இரக்கத்தின் ஆவியினார், ஆண்டவரே கடின இருதயம் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுவோம். ஆண்டவர் கேட்போம். இந்த பூமியின் நாட்களெல்லாம், வாடுகிற நாட்களெல்லாம் நமக்கு ஒரே ஒரு தருணம் தான் இறக்கம் செய்கிறதுக்கு, வேறு தருணம் கிடையாது. அதனால் இரக்கத்தின் ஆவியால் நம்முடைய இருதயத்தை வருகிற நாட்களில் தேவன் நம்முடைய இருதயத்தை நிரப்புவதற்கு, இருதயத்தின் ஆழத்தின் கூக்குரலும் புலம்புதலும் நம்முடைய இருதயத்தை என்னால் இருக்கட்டும் பிரியமானவரே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தையின்படி இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய அந்த இரக்கத்தையும் நம்முடைய குண லட்சணத்தையும் ஆண்டவர் பார்க்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், தயவை பெற்றிருக்கிறோம். ஆகையால் நாமளும் நம்முடைய மன்னிக்கப்பட்ட நிலைமையை நாம் உணர்ந்து மற்றவர்களை மன்னிக்கும்படி, மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும்படி அந்த இரக்கத்தை நாம் தற்காத்து கொள்ளணும்.
நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மன்னிக்கப்பட்ட அந்த 16,000 தாலந்து கடனை அவர் மன்னித்தார். அவன் அவன் எவ்வளவு சந்தோஷத்தோடு அவன் அதை பெருக்கி அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷப்பட்டு அவன் மகிழ்ச்சியாக இருந்திருக்கணும். ஆனால் அவனும் என்ன செய்துட்டானா, தன்னிடத்தில் சொற்ப கடன் பெற்ற மனுஷனை தொண்டையை நெரித்து அவனோடு போராடி இரக்கமில்லாமல் அந்த கிருபையை அவன் போக்கடிச்சிட்டான். அவனுக்கு வந்திருந்த அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை அவன் போக்கடிச்சிட்டான். சில நேரத்தில் பிசாசு என்ன பண்ணிடுவான், சில கசப்புக்கள், சில வைராக்கியங்கள், சில போராட்டங்களை கொடுத்து அதிலேயே நிலைத்திருக்கும்படி, அதிலேயே பொருளும்படி நம்முடைய மனசை அப்படி பண்ணிடுவான். அதனால் நாம் கேட்டது போல் அந்த இரக்கத்தை நினைத்து, ஆண்டவரே நான் எவ்வளவு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை ஆண்டவரே, இந்த மனுஷனோ இந்த மனுஷியோ அல்லதோ நான் ஒரு பொருட்டே இல்லை ஆண்டவரே, நீங்கள் பெரியவங்க, நான் இரக்கம் செய்யிட்டேன் ஆண்டவரே, நான் மற்றவங்களை மன்னிக்கிட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் மற்றவங்களை மன்னிக்கிட்டோம், நான் இரக்கம் செய்யிட்டோம். அப்படி அந்த இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவாங்க. தேவனிடத்தில் நம்ம இரக்கம் பெறணும்னா அந்த இரக்கத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அவன் வாசித்து போல அவன் அந்த இரக்கத்தை அவன் தக்காத்துக்காத நிமித்தம் என்னன்னா, அவன் எல்லாவற்றையும் கொடுத்து தீருமளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டாங்க. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். ஆண்டவரே நான் மன்னிச்சிடுறேன், நான் இரக்கமாக இருந்துடுறேன், இரக்கம் பெறுறவங்க இரக்கம் பெறட்டும். ஆண்டவரே என்னிடத்துல ஒருத்தவங்க வந்தாங்கன்னா மன்னிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நான் மன்னிச்சிடுறேன், அந்த மன்னிக்கிற இறுதி எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படி 1 பேதுருல தான் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாரும் எல்லாரும் எடுத்துக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், பக்கம் 319 பக்கம், 8வது வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து. இங்கே வாசிக்கிறோம், மேலும் மேலும் அப்படின்னா அது ஒரு வளர்ச்சியை குறிக்குது. நீங்கள் மேலும் ஒரு காரியத்தை செய்யணும், ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற, சபை கூடி வருகிற, வார்த்தையை கேட்குற அல்லது வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற அல்லது வார்த்தையில் நிலைத்திருக்கிற நீங்கள் ஒன்று செய்யணப்பா. என்னென்னா, மேலும் நீங்கள் எல்லாரும், சின்னவங்க பெரியவங்க, போதிக்கிறவங்க கேட்குறவங்க, நம்ம எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்கிறார். மேலும் நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் என்ன செய்யணும்னா ஒருமனப்பட்டவர்கள். ஒரு மனதை நம்ம விரும்பணும். நம்ம குடும்பம் இருக்குன்னா அந்த ஒரு மனதை காத்துக்கொள்ள நம்ம பிரயாசப்படணும். சபை இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு மனதை காத்துக்கொள்ள, ஐக்கியத்தை காத்துக்கொள்ள நம்ம பிரயாசப்படணும். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாகிலும். இந்த சரீரம் இருக்குன்னா, சபைங்கிறது ஒரு சரீரம். இந்த சரீரத்தில் அவயங்கள் இருக்குது. கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, மூக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு அவயம். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா சரீரத்தில் அவயமாக நிலைச்சிருக்கு. அது மாதிரி நம்ம சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயமாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மையாக எண்ணி நாம் நிலைத்திருக்கும்படி அங்கே தான் வாசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய். இந்த கைக்கு விரோதமாக பேசுறதில்ல, இந்த கண்ணுக்கு விரோதமாக பேசுறதில்ல, விரோதிக்கிறது இல்லை. இது மாதிரி நீங்கள் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும். நம்ம வார்த்தையை
கேட்டது போல நாம் எல்லாரும் இரக்கமுள்ளவர்களாய், ஒருவருக்கு ஒரு இரக்கமா, ஒருவரை பாவத்தை ஒருவர் மன்னித்து, ஒருவர் குற்றத்தை ஒருவர் இரக்கம் செய்து மன்னித்து, கசப்பில்லாமல் வேற்றுமை இல்லாமல், இப்படி நீங்கள் இரக்கம் உள்ளவர்களும், அதுக்கு கீழே வாசிக்கிறோம், சகோதர சிநேகம் உள்ளவர்களும், மன உருக்கம் உள்ளவர்களும், இணக்கம் உள்ளவர்களாக இருந்து. எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு நம்ம கிரயம் செலுத்தி, எவ்வளவு நம்ம பிரயாசப்பட வேண்டியது இருக்குது பாருங்கள். இந்த ஒரே வார்த்தையில் எவ்வளவு இருக்குது பாருங்கள். ஒரே நாளில் இதுக்கு நடக்குமான்னா முடியாது, ஒரே நாளில் இதை நான் கடைப்பிடிக்கணும்னா முடியாது. ஆனால் அதை நம்ம நடைமுறைப்படுத்த நம்ம பிரயாசப்படணும். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், நம்ம குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் இருக்கிறோம்னாலும் அந்த 6 பேருக்குள்ளேயும் நமக்கு ஒரு மனதை நம்ம காத்துக்கொள்ள, பிள்ளைங்களிடத்துல, புருஷனிடத்துல ஒரே ஒரு வார்த்தையில் வாக்குவாதம் பண்ணி 1 மணி நேரமாக ஓடும். ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்போ அல்லது ஒரு இது இப்படி செய்யறாங்கிறதுக்கு பதிலாக 1 மணி நேரம் ஓடும். அதுக்கப்புறம் சுற்றி வளைச்சி பார்த்தா, நான் இப்படி சொல்லியிருக்கலாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேங்க, இல்லை நானும் இப்படி சொல்லியிருக்கலாங்க. 1 மணி நேரமாக வாக்குவாதம், நீங்கள் இது இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியாக கரும்பொருள் என்னென்னா, இந்த வார்த்தைக்கு நான் இப்படி இணங்கி போயிருந்துருக்கலாங்க, இப்படி பேசியிருந்துருக்கலாங்க, அல்லது இப்படி நான் கேட்டு இதை செஞ்சுருக்கலாங்க, நான் ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இதை செஞ்சுருக்கலாங்க அப்படின்னு சொல்லி. குடும்பத்துலேயும் சரி, 4 பேர் இருக்கிற அல்லது 2 பேர் இருக்கிற ஒரு இடத்துல எவ்வளவு பாடு தெரியுமா? 2 பேர் ஒன்றா இருக்கிறது. அதுக்கு நம்ம எவ்வளவு நம்மளை தாங்கி ஏந்தி கீழ்ப்படிந்து நம்மளை விட்டு கொடுத்து நம்முடைய பெருமையை, நம்முடைய சுயநலத்தை பார்த்து எவ்வளவு நம்ம மனம் திரும்ப வேண்டியது இருக்குது தெரியுங்களா? ஒரு குடும்ப வாழ்க்கைக்கே இப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட ஜீவியத்தில், ஆண்டவரே நான் அந்த ஒரு மனதையும் அந்த இரக்கத்தையும் நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது எவ்வளோ பெரிய பாக்கியமான வாழ்க்கை ஆண்டவரே. இதில் நான் குழப்பத்துக்கும் விரோதத்துக்கும் இதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. நான் இறங்கி போயிட்டு ஆண்டவரே, நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. இதை இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நான் அலங்கரிக்கணும் ஆண்டவரே. அதை என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே. அதை எனக்கு வேணும் ஆண்டவரே. இப்படி இரக்கம் உள்ளவர்களும், அதில் வாசிக்கிறோம் சகோதர சிநேகம் உள்ளவர்களும். சகோதர சிநேகம், சகோதரிகளுடைய சிநேகம், ஒருவருக்கு ஒரு சிநேகம். அந்த சிநேகத்தை காத்துக்கொள்ளணும், அதை காத்துக்கொள்ளும். அடுத்தபடி இன்னும் மேலே இதெல்லாம் நமக்கு எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைவேறணும் ஆண்டவரே, இதை நான் கை கொள்ளணும் ஆண்டவரே. மன உருக்கம் உள்ளவர்களா, உருக்கம், மன உருக்கம். மனதிலேயே நம்ம எதை யோசிக்கிறோம்? மனதிலேயே விரோதத்தை மறைச்சி வச்சிருக்கிறது, மனதிலேயே நம்ம இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஒருத்தரை குறித்து நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவரே, இது என் வேலை இல்லை ஆண்டவரே, இதுக்கு என்னை அழைக்கல ஆண்டவரே. மனதளவில் நான் உருக்கமாக இருக்கிறது ஆண்டவரே. ஒருத்தங்களை நினச்சி, ஒரு சூழ்நிலையை நினச்சி அவர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறது ஆண்டவரே, அவர்களுக்காக வேண்டிக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிரச்சனை இப்படியே இருக்கு ஆண்டவரே, இதுக்கு முடிவு இல்லையா, இதுக்கு ஒரு இணக்கம் இல்லையா ஆண்டவரே, நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மன உருக்கத்தோடு இதை நான் கேட்குறேன் ஆண்டவரே. இந்த பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க கண்ணு திறக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க கண்ணு திறக்கப்படணும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மன உருக்கம் உள்ளவர்களும், அடுத்தபடி இணக்கம் உள்ளவர்களா, இணங்கி போவது. முறுக்கிக்கிட்டு, இணங்கருக்கு பதிலாக முறுக்கிக்கிட்டு அப்படி போகிறதில்ல. ஆண்டவர் பார்க்கும்போது அவரை பிடிக்க வராங்க, மனிதர்கள் தான் அவரை பிடிக்க வராங்க. இவரும் ஒரு மனுஷனாக இருக்கும்போது அவரை பிடிக்க வராங்க. நம்முடைய ஆண்டவரை பார்க்கும்போது அவர் என்ன செய்தார்னா, அவர் அந்த எதிரியும் முகத்துக்கு முகம் பார்த்தார், அந்த எதிரியும் முகத்துக்கு முகம் பார்த்தார். என்ன ஒரு நம்முடைய ஆண்டவர்,
இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து, உங்களுக்கு அவங்க 1000 தப்பே செய்திருந்தாலும் ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து பேசணும். இதுதான் ஆண்டவருடைய சுபாவம். முகத்தை திருப்பி போவது அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கம் இல்லாமல் இருப்பது அது நமக்கு வேண்டாம். ஆண்டவரே, நான் முகத்தை பார்த்து நான் தான் அப்படின்னாரு. அப்படின்னா நான் தான் கிறிஸ்து அப்படின்னாரு. அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, பிடிக்க வந்தவங்க பின்னிட்டு விழுகிறாங்க. அதில் ஒரு வல்லமை இருந்தது. அந்த மன்னிக்கிறதுல, இணக்கம் உள்ளதில் ஒரு வல்லமை இருக்குது. அதை நம்ம எப்போவுமே பார்த்துக்கணும். எதிரிக்கு முன்னாக, ஒரு சூழ்நிலைக்கு முன்னாக, ஆண்டவரே நான் முதுகு காட்டக்கூடாது, ஆண்டவரே நான் முகத்தை காண்பித்து, ஆண்டவரே உமக்காக நிற்கின ஆண்டவரே. அப்படி நம்ம இணக்கமுள்ளவர்களாக இருந்து ஒருத்தரோடு ஒருத்தர் தாழ்மையுள்ளவர்களோடு இணங்குங்கள். தாழ்மைக்கு இணங்குங்க, ஐக்கியத்துக்கு இணங்குங்க, குடும்பம் கட்டப்படுவதற்கு இணங்குங்க. அன்பின் ஐக்கியத்தை, சகோதரருடைய சிநேகத்துக்கு இணங்கி போவது. நான் தான் பெரிய ஆள்னு இருக்க வேண்டாம். நான் புருஷன், நான் தான் சொல்றதான் கேட்கணும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு போக வேண்டாம். இணங்கி போறேன், கேட்குறேன், கேட்டுக்கிறேன், வார்த்தையை கேட்டுக்கிறேன், விட்டு கொடுக்குறேன். இப்படி போகும்போது அங்கே என்ன ஆகுனா, அங்கே அங்கே தேவன் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு உதவி செய்வார். அங்கே அங்கே சபை கட்டப்படும், குடும்பங்கள் கட்டப்படும், சகோதரருடைய சிநேகம் கட்டப்படும். பவுல் சொல்லும்போது இந்த 2 கொரிந்தியரில் 1 கொரிந்தியர்லேருந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டே வரார். ஆனால் 2 கொரிந்தியர் லாஸ்ட்டில் அவர் சொல்லும்போது, கடைசியாக சகோதரர்களே, காரியத்தின் கடைத்தொகை என்னன்னா, உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் போராட்டத்துக்கு காரிய முடிவு என்னன்னா அதுக்கு சொல்லுவார். 2 கொரிந்தியர் 13 நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 13. பத்திலிருந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:10. ஆனதால் இடித்து போடவல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். பவுலுக்கு ஒரு அதிகாரம் என்ன சொல்றாருன்னா, ஆதலால் இடித்து போட அல்ல, ஒரு குடும்பங்களையோ, சகோதர சகோதரிகளையோ, ஒரு சபையையோ, அல்லது உங்களுடைய பிரச்சனையோ இடித்து போடுவதற்கு அல்ல, பிரிந்து போவதற்கோ அல்லது இடித்து போடவோ, சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் அப்படியே போவோ, மனம் மடிவோடு போகவோ அல்ல. அங்கே என்ன செய்கிறேன்னா, ஊண்ட கட்டவே நான் பிரயாசப்படுறேன். ஐக்கியத்தை கட்டவும், இணக்கம் உள்ளவர்களாக இருக்கவும், சமாதானம் உள்ளவர்களாக இருக்கவும், இதற்காகவே நான் பிரயாசப்படுறேன். கர்த்தர் எனக்கு இதுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கிறார், இதுக்கு தான் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனபடியால் நீங்கள் என்ன செய்யணும்னா, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், சீர் பொருந்துங்கள், நற்சீர் பொருந்துங்கள். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆமீன். நமக்கு குழப்பம் இருந்ததுன்னா, பிரிவினை இருந்ததுன்னா தேவன் இருக்க மாட்டார். எங்கே ஒரு ஐக்கியமும் நற்சீரும் இருக்கோ அங்கே தேவன் இருப்பார். அங்கே சமாதானமாக இருக்கும். சமாதானத்தின் தேவன் அங்கே காரணராக இருந்து நம்மளை நடத்துவார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே நான் எப்போதும் சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க, இந்த மனுஷனோடு நான் போராடக்கூடாது. ஒரு அம்மா சொன்னாங்க, நித்தமும் போராட்டங்க, நித்தமும் போராட்டங்க. அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. ஒரு தாயும் தகப்பனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே போராடிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க சாப்பிட்டதோ இல்லையோ, அது அப்படியே படுத்துருங்க.
படிக்க முடியாது, சாப்பிட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு பிரச்சனையுள்ள குடும்பத்தை பார்க்கும்போது அது எவ்வளவு குழப்பம் நிறைந்ததாக இருக்குது. அங்கே சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. அது மாதிரி ஒரு தாயின் தகப்பனும் அல்லது சகோதர சகோதரிகளும் நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு அங்கே நாம் நம்மளை சீர்பொருந்திக்கவும் சமாதானப்படுத்திக்கவும் இணக்கமாக இருக்கவும், நம்முடைய பிரச்சனையை பேசி தீர்த்துக்கவும், நம்முடைய பிரச்சனையை மாற்றிக்கொள்ளவும், மனம் திரும்பவும், அதில் நமக்கு ஆண்டவருடைய ஆவியானவருடைய உதவியை நாம் நாடணும். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க, ஆண்டவரே கிருபை செய்யுங்க, இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு நாணத்தை தாங்கப்பா, உம்முடைய கிருபை தாங்க ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிடித்துக்கொள்ள பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அப்படி தேவனிடத்தில் கேட்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நாம் இணக்கமுள்ளவர்களாக இருந்து நற்சீர் பொருந்தி நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். சமாதானத்துக்கு காரணராகி தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் நம்மளோடு இருக்கணும். தேவனே நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே, அது சமாதானமாக இருக்கும், காரியம் சீராயிரும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்பட்டு இணக்கமுள்ளவர்களாக இருந்து இரக்கமுள்ளவர்கள். நம்ம சங்கீதத்தில் வாசித்தது மாதிரி அங்கே ஒரு 8 காரியம் இருக்குது. அந்த மனுஷன் இரக்கமாக இருந்ததுனால சங்கீதம் 41 நினைக்கிறேன், அந்த வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். பக்கம் 695 படிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இங்கே இந்த மனுஷன் ஒன்னே ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாக இருக்கிறார். சிறுமைப்படுகிற ஜனங்கள் மீது, குடும்பத்தின் மீது, சகோதரன் மீது, சகோதரி மீது இவருக்கு என்ன இருக்குன்னா, இவர் பெரிய ஒன்றும் அள்ளி எல்லாம் ஒன்றும் கொடுத்துடல, பெரிய உதவியெல்லாம் ஒன்றும் செய்யலை. இவர் என்ன செய்கிறான்னா, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையாக இருக்கிறார். அவருக்காக இவர் என்ன செய்கிறான்னா, ஜெபம் பண்ணுறாங்க, அவங்கள நினச்சிக்கிறாங்க. ஓ, அவங்க சூழ்நிலை இப்படி இருக்கே, அவங்க பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே, அவங்க குடும்பத்தில் இவ்வளோ சூழ்நிலையை சந்திக்கிறாங்களே, இந்த சகோதரன் இப்படி பலவீனமாக இருக்காங்களே, இப்படி இந்த தாய் இப்படி வியாதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, சிந்தையாக இருக்காங்க. சிந்தையில் நினச்சி அவங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இங்கே ஒரு 8 காரியத்தை ஆண்டவர் விவரித்து சொல்கிறார். அப்படி சிந்தையாக இருக்கிறவங்க, அப்படி அவங்கள விசாரித்து மனசில் வச்சுக்கிறவங்க, அங்கே வாசிக்கிறோம், சிந்தையாயுள்ளவன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனா? அவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்புக்கொடான். படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். 6, அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவ்வளவு இரக்கம் செய்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, அவன் சிந்தையில் இரக்கமாக இருந்தது, மனதளவில் அவன் இறக்கப்பட்டது. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இரக்கமே நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். இரக்கமாக இருப்போம். அந்த இரக்கத்தை இயேசுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். நீயும் போய் அந்தபடியே செய்யினார். நீயும் நான் இரக்கம் செஞ்சபடியே நீ அந்த இரக்கத்தை கற்றுக்கோ. நம்முடைய விதை எப்படி இருக்குன்னா, நீதி கொத்ததா விதைங்க. நம்முடைய அறுப்பு, நம்முடைய களஞ்சியம் எப்படி இருக்குன்னா, தயவு கொத்ததாய் அறுப்பருங்க. தயவு இருக்கட்டும்,
கடினமாக இருக்க வேணாம், தயவு இருக்கட்டும், இறக்கம் இருக்கட்டும். தயவு கொத்ததாய் நீங்கள் அறுப்பருங்க. உங்கள் களஞ்சியம் அதில் நிரப்புங்க. உங்கள் இருதயத்தை தயவு கொத்ததாய் நிரப்புங்க. உங்கள் மனசை அதனால் நிரப்புங்க. ஆண்டவரே, இருதயத்திலிருந்து நீக்கிடுற ஆண்டவரே, நான் இணங்கி போட்டும், இரக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மனதையும் இருதயத்தையும் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நான் அதை வாஞ்சிக்கிறேன். தேவன் எனக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம், சமாதானத்தை குறித்தான வார்த்தைகளை நாம் கேட்டோம். இந்த உலகத்தில் நாம் எதை இழந்தாலும் சமாதானத்தை நாம் இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நான் உலகம் கொடுக்குற பிரகாரமாய் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்லி கேட்டோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நான் இரக்கமாக இருந்தால்தான் எனக்கு இரக்கம் கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் இரக்கம் இல்லாமல் இருந்து கொண்டு என்னிடத்தில் நான் இரக்கத்தை எதிர்பார்த்தேன்னா நான் என்ன கிடைக்கும்? நான் எதை விதைக்கிறேனோ அதை கண்டிப்பாக நான் அதை அறத்தே ஆகணும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் தான் உங்களுக்கும் அளக்கப்படும்னு ஆண்டவர் சொன்னார். ஏராளமான வார்த்தைகளை கேட்டோம் பிரியமானவர்களே. நாம் தானியேலை குறித்து கேட்டோம். தானியேலுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவன் கனவு கண்டான். காரியம் இப்படி தான் முடியப் போகிறது என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தும் அவன் ஒரு நல்ல ஆலோசனை கிடைத்திருந்தும் கூட அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. தானியேல் 4ஆம் அதிகாரம் அங்கே அவர் சொல்லுகிறார், 27 பக்கம் 1035, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். அவன் பெருமையினுடைய உச்சக்கட்டத்தில் அமர்ந்திருந்தான் நேபுகாத்நேச்சார். நான் ராஜா. அப்போ தானியேல் சொல்கிற அந்த ஆலோசனையெல்லாம் அவனுக்கு ஒரு பெருசாகவே இல்லை, நினைக்கல. இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு ஆலோசனை சொல்கிறவராக இருக்கிறார், வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறவராக இருக்கிறார். அவர் மனுஷர்கள் மூலியமாகவோ அவர் பேசும் பொழுது நாம் இது யாருடைய சத்தம் என்று சொல்லி நாம் கொஞ்சம் கவனமாக இருப்போமானால் கண்டிப்பாக நாம் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த நேபுகாத்நேச்சார் அவன் ராஜாவாக இருந்தபடியினால் அவன் மனசு எனக்கு எப்படி நேரிடப் போகிறது என்று சொல்லி அவன் இருமாப்பாய் அவன் தன் இஷ்டப்படியே செய்தான். அவன் உலாத்தினான் அந்த அரண்மனையில். அவன் அந்த வாய், நான் உண்டாக்கின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே, பாருங்கள், ஒரு வினாடி கூட தேவன் தாமதிக்கிறதில்லை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருங்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு அந்த க்ஷணமே ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? உலகத்திலே பெரிய பாவம் பெருமை தான். தேவன் லேசாக நம்ம ஆசீர்வதிச்சிட்டா போதும்,
என்னுடைய தலை இருதயத்தில் அவன் என்ன செஞ்சான், வெளியில் வாயால் கூட அவன் நினச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் இருதயத்தில் தான் நான் உண்டாக்கின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் நடந்தான். அப்பொழுதே போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அவன் அந்த வார்த்தைக்கு இணங்கி அவன் இரக்கம் செய்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அதே போல் நாம் கேட்டோம், தாவீது போகிற அவசரத்தில் அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நாமளாக இருந்தால் என்ன செய்வோம்? நாம் போகிற வேகத்தில் எல்லாமே போயிட்டு இந்த மனுஷன் குத்துயிரும் கொலையுருமா கிடந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவனை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் தாவீதுடைய இரக்கத்தை இருதயத்தை பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தாவீது என்னுடைய இருதயத்துக்கேற்ற மனுஷன், அவன் இரக்கமுள்ளவன். அதனால தான் அந்த மனுஷனை அவன் பார்த்து அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனுக்கு உயிர் உண்டாகி அவன் மூலமாக அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுது. இது எனக்கு புதிய வெளிச்சமாக தான் இருந்தது எனக்கு கேட்கும்போது. பிரியமானவர்களை, நாம் யாரை அற்பமாய் எண்ணுகிறோமோ, நமக்கு அவசர உலகம்தான், எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, உண்மைதான். தாவீது ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போய் அந்த தண்டை பிடிச்சிக்குவே, நீ போன்னு சொல்லிட்டார். இவன் போயிருக்கலாம், ஆனால் வழியில் பார்க்குறான், போகிற வழியில் வேகத்தில் ஒரு மனுஷன் குத்துயிரும் கொலையுருமா கிடக்கிறான். ஆனால் அந்த க்ஷணமும் அவனுக்கு சரி செய்து அவன் செய்கிறான். பிரியமாக, அதுபோல் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்ம போகிற ஸ்பீடுக்கு தேவன் எத்தனையோ சோதனைகளை நம்ம இடத்துல வைக்கிறார். இவனுக்கு இரக்கம் செய்யணும்னு சொன்னால் இவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சோதித்து பார்க்குறாரு. என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி அந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய வாழ்க்கையில் பார்த்தோமானால், அந்த வார்த்தையை மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். எத்தனையோ முறை இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் வாசித்திருப்போம் பிரியமானவர்களே. இது எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய மனதில், சிந்தையில், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாம் அதை அபியாசப்படுத்த வேண்டியது இருக்குது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். அவனுக்கு பாருங்கள் ஒரு எண்ணம். அவன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியினை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இது யார் சொல்கிற வார்த்தை? நம்முடைய ஆண்டவரே சொல்கிற வார்த்தை. பிரியமானவர்களை, நம்முடைய சந்தர்ப்பம், இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய நாட்களில் இந்த லாசருக்கு கொஞ்சம், அவன் கண் முன்னால் வாழ்ந்த லாசரு கூட இரக்கம் செய்திருக்கலாம். ஆனால் காலம்லாம் போயிட்டு 2 பேரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு இடத்துல தான் சந்திக்கிறாங்க. அதனால் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில்
பிற்பாடு போன காலம் திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஆனால் நம்மால் முடிந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மோடு இப்போ இந்த நிமிஷத்தில் இரக்கமாயிரு, இப்போ கொஞ்சம் பொறுமையாயிரு, இப்போ ஒரு உதவி செய், அப்படிப்பட்ட அவருடைய ஏவுதலுக்கு நாம் உட்பட்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் குற்ற மனசாட்சி இருக்காது. அன்றியும் அவருடைய ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடந்தோமானால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ரெண்டாவது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள்னு இருக்குது. தேவனுடைய ஆவியினால் நான் நடத்தப்படணும். நான் எத்தனையோ சூழ்நிலையில் பார்ப்பேன். நான் சமயத்தில் எங்கள் ஊரில் நான் பருத்திலாம் போட்டிருப்போம். ஒருத்தவங்க சாக்குக்காரன்னு சொல்லிட்டு தேதூரில் இருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தான், பிள்ளை குட்டி கிடையாது. அவர் இறந்துட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார். அவங்க ஒய்ஃபு மட்டும் இருப்பாங்க. ரொம்ப வத்தலாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. கொஞ்ச நாள் எனக்கெல்லாம் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களால நடக்கக்கூட முடியாது, ஒரு டீ வாங்க கூட போக முடியாது. நான் சமயத்தில் அந்த ரூட்டு வழியாக தான் கமாலத்தெரு வழி, அந்த சண்டை தெரு வழியாக அப்படியால் மணாலூர் வருவேன். அவங்க எனக்கு பழக்கம். நான் பஞ்சாயத்தில் வேலை பார்த்ததுனால பஞ்சாயத்தில் உள்ள அத்தனை பேர்களையும் எனக்கு ஓரளவு தெரியும். வயசானவங்க, முடிஞ்சவங்க, முடியாதவங்க. நான் இதை என்னுடைய புகழ்ச்சிக்காகவும் மற்ற காரியத்துக்காக சொல்லவில்லை. ஆனாலும் கூட இரக்கம்ங்கிறது அது வந்து தேவனுடைய பிள்ளைங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு குணம். எல்லாரை போலவும் நம்ம இருக்க முடியாது. அந்த நல்ல சமாரியன் கதையில் பார்த்தா எல்லாரும் போயிட்டான். ஆனால் அந்த அந்நியனாக இருந்த அவன்தான் இரக்கம் செய்தான். ஏன் இதை பேசுகிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் கிடைக்கணும்னு சொன்னால் நான் இரக்கம் செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா இரக்கம் கிடைக்காது. அவங்க வீட்டில் முடியாமல் இருப்பாங்க, அங்கே பக்கத்தில் உள்ளவங்க கூட உதவி செய்ய மாட்டாங்க. நான் அந்த வழியாக போகிறேன்னா சமயத்தில் மணாலூரில் அவங்களுக்கு சமயத்தில் இட்லியோ ஒரு குழம்போ இல்லை சாப்பாடோ எடுத்துகிட்டு போவேன். போகும்பொழுதெல்லாம் வீட்லேயே பிரச்சனையாக தான் இருக்கும். நான் இது மாதிரி சில காரியங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் தடுக்கவும் செய்வாங்க. ஆனால் நான் பாதி வெட்டியில் ஒரு டப்பா வச்சுருப்பேன். அதை எடுத்து வச்சுட்டு சத்தம் போடாமல் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போவேன். ஏதாவது இறவஞ்சிலேருந்து வரும்பொழுது அவங்கள போய் கொடுத்துட்டு வருவேன். ஆவியானவருடைய ஏவுதல் இருக்கும், அவங்களுக்கு உதவி செய், அவங்கள பாரு. சபைக்கு வரல அவங்க, ஆனாலும் புறஜாதியான ஒரு மனுஷி தான், ஆனால் முடியாதவங்க. அவங்க இறக்குற நாள் வரைக்கும் கூட நான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அவங்க சமயத்தில் சொல்லுவாங்க, தம்பி நீ இதெல்லாம் செய்கிறிய, உங்கள் வீட்டில் சத்தம் போட மாட்டாங்களான்னு. இல்லை இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முற்பாடு இறந்துட்டாங்க. எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. ஆனால் அக்கம்பக்கத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் அந்த தெருவுக்கே தெரியும், நான் போனேன்னா அங்கே நிற்கிறது போகிறது வரதெல்லாம். சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை பாதையில் எல்லாருக்கும் செய்யணும் இல்லை, இவங்களுக்கு இறக்கம் செய்யணும். ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் கூட நாம் எல்லாருக்கும் பிச்சைப்பட மாட்டோம். நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும், இவங்களுக்கு செய்யலாம் இவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆவியானவர் ஏவுதல் செய்வார். அதனால் ஆவிக்குரியவன் ஒரு பகுத்தறிவுடையவனாக இருக்கணும். அவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான்னு இருக்குது. அதனால் பிரியமானவர்களை, பிற்பாடு வந்து நம்மளுக்கு ஒரு காலங்கள்லாம் வரும்னு தெரியாது. அதனால் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருந்தோம்னு சொன்னால் அந்த இரக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அது மற்றவருடைய கண்களில் தயவு கிடைக்கும். நான் இரக்கம் இல்லாதவனாக இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? நான் சமயத்தில் சொல்லுவேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து சுகம் நிலம் சேர்த்து வைக்கணும்னு அவசியம் வேண்டாம், நல்ல படிப்பு கொடுக்கணுங்கிறது வேண்டாம். தாவீது சொல்லுவார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறங்கி தீர்கிறதை நான் காணவில்லைன்னு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இரக்கம் நீதி உள்ளவர்களாய் நம்முடைய பார்க்குற இடத்துல இரக்கம் உள்ளவர்களாக இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அவர் திறந்த வாசலை தான் வச்சுருப்பார். நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் என்னை நயங்காட்டி ஒரு திறந்த வாசலை வச்சுருக்கிறத நான் பார்ப்பேன். ஒவ்வொரு வேளையிலும் அவருடைய வாக்குகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் வானம் வெண்கலமாகவும் பூமி இரும்பாகவும் இருக்கவே இருக்காது. திறந்த வாசல் தான் அது. நாம் இரக்கமுள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் தேவனுடைய நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும்னு சொல்லி எண்ணமுடையவர்களாக இருப்போமானால், நீங்கள் தீமையை பின்பற்றுகிறவர்களானால், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? யாராவது தீமை செய்ய முடியுமா? நிறையா என்னுடைய வாழ்க்கையில் அக்கம் பக்கத்துலலாம் நடக்குது. அதனால் ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்துவார், அமைதலாக இருன்னு சொல்லி. இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் பிரியமானவர்களே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமாய் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு இருக்குது. நம்முடைய வார்த்தையின் மூலமாக யார்ட்டையும் உபதேசம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மூலியமாய்
நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய ஆண்டவரை பிரதிபலிப்போம். தேவன் உதவி செய்வாராக. நாம் யாவரும் எழுந்திருப்போம். வந்ததிலிருந்து வாய் திறக்காத 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள், ஏவப்பட்டவர்கள், கேட்ட வார்த்தைக்கு உணர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நிமிஷம் ஏவப்பட்டவர்கள் 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் நாம் ஜெபிக்கலாம். நாம் யாவரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எப்படியாகிலும் நாங்கள் உம்முடைய சாயலுக்கொப்பாய் மாற வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றிப்பா, நன்றி. எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லத்தக்கதாக பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். மனம் திரும்பும்படியான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். எங்களை அளந்து பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்கிறீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகளால் எங்களுக்கு நிறைய எச்சரித்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இரக்கமற்றவனாய் இல்லாதபடி இரக்கமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இரக்கம் கிடைக்குமே ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட இரக்கத்தை உம்முடைய ஆண்டவரே வானத்தில் உள்ள ஆண்டவரே உன்னதமானவருடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய வீடுகளை நிரப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தினுடைய ஆசீர்வாதம் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மெய்யான ஐஸ்வர்யத்தை நாங்கள் வாஞ்சிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த நாளின் சபை கூடுதலுக்காய் உமக்கு நடு செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு பேசினீர். உம்முடைய பாரத்தை வைத்தீர். வரப்போகின்ற நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் இரக்கமுள்ளவர்களாய் ஆண்டவரே பூமியில் வாழ ஆண்டவரே, நீர் இரக்கங்களின் ஆசனங்களில் அமர்ந்திருக்கிற தேவன், நாங்களும் அப்படிப்பட்ட ஆவியோடு வாழ்ந்துவிட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாட்களிலும் நடக்க இருக்கிற யூத் மீட்டிங்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு பிரயாசப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த இளைய தலைமுறையினருக்கு ஆண்டவரே வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவரே தகப்பனே பாரப்படுகிற உம்முடைய தாசர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை மறைத்து ஆண்டவரே அவர்களை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பொல்லாத ஜெனரேஷனில் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, இரக்கம் பாராட்டும். அந்நாளில் வானம் திறந்திருக்கட்டும் சுவாமி. அதற்கு பிரயாசப்படுகிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே போக்கையும் வரத்தையும் கூட துணையாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற மூத்த சகோதரர்களுக்காக விசேஷமாய் ஆண்டவரே சாக் பிரதருக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு மேலாக ஆண்டவரே எங்கள் பொறுப்பாய் கொடுத்திருக்கிற தமிழ்நாட்டிலே ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற சபைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்துக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதாளம் மேற்கொள்ளாத சரீரமாகிய சபை கட்டி எழும்ப உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் சபைக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தேவையோடும் பிரச்சனையோடும் வியாதியோடும் கடனோடும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தை உடைய வாழ்க்கையிலும் நீர் விடுதலை பண்ணும் ஆண்டவரே. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரையும் விடுதலை பண்ணிவிட உதவி செய்யுங்க. விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்துக்காக கூட நன்றி. படைத்தவரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே தகப்பனே, திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற அகல்யா அவனுடைய திருமண காரியங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வானம் திறந்திருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, இரக்கம் பாராட்டும். அந்த குடும்பத்தாருக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. அந்நாட்களில் வானம் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே. சவர்கள் வர ஆண்டவரே அந்த ஆராதனையில் திருமண ஆராதனையில் கூட உங்களுடைய நாமம் மையப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.